உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஒகேனக்கல் பகுதியில் அருவிகள் பாறைகள் தெரியாத அளவிற்கு வெள்ளக்காடாய் காட்சியளிக்கின்றது. இதனால் ஒகேனக்கல்லில் 14வது நாட்களாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒகேனக்கல்லில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை குறித்து தருமபுரி எம்பி மணி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். ஊட்டியில் சூறை காற்றுடன் மழை பெய்து வரும் நிலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு சாலை துண்டிக்கப்பட்டு மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தொட்டபெட்டா சாலை, லவ்டேல் சாலை, புதுமந்து சாலை, இடுவட்டி சாலைகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதால் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. 50 இடங்களில் ராட்சத மரங்கள் விழுந்துள்ளன. நேரு நகரில் 3 வீடுகளில் மரங்கள் சாய்ந்த நிலையில் அதிர்ஷ்டவசமாக 10 பேர் உயிர் தப்பினர். சம்பவ இடத்தில் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழுவினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் வனத்துறையினர், நெடுஞ்சாலைத்துறையினர் பொக்லைன் இயந்திரம் மூலம் சீரமைப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளதால் கிராம மக்கள் அவதியடைந்துள்ளனர். குமரி மாவட்டத்தின் மலையோர பகுதிகளான சிற்றாறு, ஆலஞ்சோலை, மருதம்பாறை, பத்துக்காணி, ஆறுகாணி, பேச்சுப்பாறை, கோதையாறு, மோதிரமலை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே சூறைக்காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. இந்த மழையானது சமவெளி பகுதிகளிலும் தொடர்கிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதோடு தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக மாவட்டத்தின் நீர்பிடிப்பு பகுதிகளான பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றாறு உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டையில் காலபைரவர் கோவிலில் ஆடி மாத தேய்பிறை அஷ்டமி பெருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பூசணி தீபம் ஏற்றி வழிபாடு மேற்கொண்டனர். வார விடுமுறையை முன்னிட்டு கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. முக்கிய சுற்றுலா தலங்களான மோயர் சதுக்கம், குணா குகை, பிரயன் பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் இயற்கை எழில் கொஞ்சம் காட்சிகளையும் மேக கூட்டங்களையும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தும் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்து வருகின்றனர். நட்சத்திர வடிவிலான ஏரியில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி, குதிரை சவாரி, சைக்கிள் சவாரி செய்தும் உற்சாகமடைந்து வருகின்றனர். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.